வணக்கம் ஜிடிவி. தமிழக பாஜக மாநில தலைவரின் என் மண் என் மக்கள் யாத்திரை நிகழ்ச்சியானது வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில் சிறப்பாக நடைபெற்றது. அப்போது அலைகடலென கூடியிருந்த மக்களிடையே அவர் எழுச்சி உரை ஆற்றினார். அப்போது பேசிய அவர், 1200 ஆண்டுகள் பழமையான அதிதீஸ்வரர் கோவில் அமைந்திருக்கும் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தொகுதியில் பெரும் திரளென கூடி ஆதரவளித்த பொதுமக்கள் ஆரவாரத்துடன் வெகு சிறப்பாக நடந்தேறியது. வாணி தேவியான அன்னை சரஸ்வதி தேவி இந்த கோவிலில் சாப விமோச்சனம் பெற்று பாடியதால் வாணியம்பாடி என்று அழைக்கப்படுகிறது. தெற்கு ஆசியாவின் மிகப்பெரிய விண்வெளி ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள காவலூர் இந்த தொகுதிக்குட்பட்டது. சுதந்திரம் கிடைத்து 75 ஆண்டுகள் கடந்தும் இந்த தொகுதிக்குட்பட்ட நெக்னா மலை என்னும் மலை கிராமத்தில் இன்னும் சாலைகளை அமைக்கப்படவில்லை. கடந்த அக்டோபர் மாதம் ஒரு கர்ப்பிணி பெண்ணை மருத்துவமனைக்கு டோலி கட்டி மக்கள் கொண்டு சென்றனர். கிராம சாலை அமைக்கும் திட்டத்திற்காக மத்திய அரசு தமிழகத்திற்கு இதுவரை வழங்கிய நிதி 5800